அன்பானவர்களே, உங்களோட வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? பழைய உடன்படிக்கையில நம்ம ஒரு நபரை பார்க்கிறோம், ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலவரங்களை மாற பண்ணின ஒரு நபர். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேஸ் என்று சொல்லி ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அந்த மனுஷன் இஸ்ரவேலுடைய தேவனை பார்த்து விதமாக வேண்டிக் கொள்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்கும்படி செய்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் அது போலவே பதில் அளிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் இவ்விதமாக வாஞ்சிக்கிறீங்க, என்னுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்திலே கேட்க மனதுள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாகவே இந்த நாட்கள் உங்களுடைய எல்லைகள் விரிவடைகிற நாட்களாக மாறும். God bless you.